எங்களுக்கு எந்த எதுவுமே தெரியாது, கூட்டு போனது எதுவுமே தெரியாது. காலைல வந்து 6 மணி போல் நானும் எங்கள் அம்மாவும் தூங்கிட்டு இருந்தோம் வீட்டில். ஒரு 3 போலீஸ் வந்து உள்ளே வந்து ஹீரோ எல்லாம் திறந்து பார்த்துட்டு என்னை மொபைலை வாங்கிட்டு காரில் ஏற்றிட்டு போயிட்டாங்க. டெம்போ ட்ராவலில் ஏற்றிட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. காலைல மதியம் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அவன் எங்கள் அண்ணனை போட்டு என் கண் முன்னாடியே வந்து கண்டினியூவாக அடித்தாங்க. ஒரு 1/2 hour எண்ணெயை போட்டு அவன் எங்கள் அண்ணன் முனுக்கு வச்சு அடித்தாங்க, காலில் எல்லாம் அடித்தாங்க. அப்புறம் மதியம் ஒரு 3 மதியத்துக்கு மேலே சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு மதியத்துக்கு மேலேயும் ஃபுல்லாக கண்டினியூவாக அடிச்சுக்கிட்டு எங்கே கொடுக்கணும் அந்த இடத்துக்கு இந்த பன்னிக்கோட்டையில் பைபாஸ் பக்கத்தில் தவளக்கோளம் அம்மான்னு சொல்லுவாங்க. வண்டிக்கு ஃபுல்லாமே வண்டி அங்கே தான் இருந்துச்சு. அங்கே இப்போ என்ன தகவல் வந்துச்சு உங்களுக்கு? இப்போ யாருமே அங்கே அஃபிஷியலாக அவங்க அந்த சைடு யாருமே எங்களுக்கு சொல்லலை, நாங்களாக தான் தெரிஞ்சுக்கிறோம். கோயில் ஆஃபீஸ் வந்து 4 மணிக்கு ஒரு இடம் காமிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அங்கே போய் கூப்பிட்டு போயிட்டு அங்கே இல்லைன்ற போது இவனை போட்டு உங்களை எத்தனை மணிக்கு கூப்பிட்டு போனாங்க? எத்தனை மணிக்கு அனுப்பி? காலைல 6 மணிக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஈவினிங் 6:30 தான் சார் இங்கே ஸ்டேஷன். உள்ள ஸ்டேஷனில் இப்போ போயிட்டு உள்ளே போய் என்ன சொன்னாங்க? இப்போ வந்து விசாரிக்கிறாங்க, இந்த மாதிரி டெத்து தான் நடந்து போச்சு அவங்களே சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன இதுவோ இதில் யார் இன்வால்வ் ஆகிருக்கோ எல்லாத்தையும் நாங்கள் இது இல்லை. அந்த இறந்த அந்த சம்பவம் நடந்தப்போ எத்தனை பேரை விசாரணை கழிச்சு போனாங்க சார்? மொத்தம் 5 பேர், என்னையோட சேர்த்து 5. அந்த அருண்குமார்ன்ற பார்த்துங்க அண்ணன் சொன்னது அவரோட உடற்பிறந்த தம்பியா? என் பேர் நவீன். இப்போ உங்களுக்கு யார் சொன்னது? யார் இறந்துட்டாங்கன்னு சொன்னது யார் சார்? தகவல் சொல்லிட்டாங்களா? அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு சொல்லிட்டாங்களா? சரி, எனக்கு தெரியாது. உங்களை அனுப்புகிற வரைக்கும் உங்கள் அண்ணன் எப்படி இருந்தார்? உயிரோட அனுப்புகிற வரைக்கும் கோயிலில் இருந்தாங்க சார். 4 மணி வரைக்கும் நானும் அண்ணன் வந்து கோயிலில் இருந்தோம். என்னை 4 மணிக்கு மேலே எங்கிட்ட கூப்பிட்டு விட்டாங்க. இப்போ காவல்துறை என்னென்ன காவல்துறை இதில் என்ன இல்லை இறந்ததா பிரதர், இப்போ காவல்துறை வந்து கன்ஃபார்மாக அவங்க இறந்துட்டாங்கன்ற தகவல் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்களா? ஒரு ஆள் மைக்கு பிடிங்கப்பா. கடைசி பணமா கூட எங்க வச்சிருந்தா கூட எங்களுக்கு தெரியல சார், சொல்லல. இப்ப நாங்களாவது சார் இங்க வந்தோம், வந்து எங்க கேட்கறோம், இந்த மாதிரி சொல்றாங்க பாதியா பையன். இப்போ உங்க மையம் ஸ்டேஷன்ல இருக்கும்போது எப்போ கடைசியா வந்து பாத்தீங்க? நேற்று 7:30 மணிக்கு வந்து நானும் என் பையனை பார்த்தேன். என்ன சொன்னாப்ல? என்ன பேசினாப்ல? பேசினேன் சார், நல்லா பேசுறேன். இன்னைக்கு நைட்டு சரிம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்ன பிறகு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. இப்போ ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சதா இல்லை எப்படி சொன்னாங்க? எங்க வச்சு அடிச்சது? ஆம்புலன்ஸ் வந்து ஸ்டேஷன் சொல்றாங்க. இல்லை, நீங்க ஸ்டேஷன் வந்து அவர் எப்போ பார்த்தீங்க? அவர் எப்படி இருந்தாரா? நல்லா தான் சார் இருந்தாரு, நல்லா பேசுனேன். அதுக்கப்புறம் அடிச்சுன்றாங்க. அதுக்கப்புறம் அடிச்சுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு சாயங்காலம் கோயிலுக்கு கொண்டு வந்ததா சொல்றாங்க. அங்க வச்சு அடிச்சாங்க. நீங்க அந்நேரம் எங்க இருந்தீங்க? கோயிலுக்கு கொண்டு வந்தது உங்களுக்கு தெரியாதா? ஆமா, நேத்து ஸ்டேஷன்ல இருந்து எழுதி கொடுத்து கூட்டிட்டு போய் அனுப்பி வச்சதா சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல சார், அதெல்லாம் இல்லவே இல்ல. நேத்து கூட்டிட்டு வந்தாங்க. நேத்து மத்தியானம் எத்தனை மணிக்கு 1:30 மணிக்கு கூட்டிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரியாது, அதான் தெரியும். 4:30 எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு கொடுமையெல்லாம் யாருமே பண்ணக்கூடாது சார். அப்ப நைட்டு ஃபுல்லா யாருமே நான் வீட்டுக்கே வரலைங்களா? காலையில வந்து 4 போலீஸ் 5 மணிக்கு வந்து எங்க வீடெல்லாம் பார்த்துட்டு கோயில் நிர்வாகத்துல அடிச்சாங்களா உங்க பையனை? கோயில் நிர்வாகத்துல என்னன்னு எனக்கு தெரியாது. கட்டி போட்டு அடிச்சாங்களா? கோயில் நிர்வாகத்தில் என்ன சிசிடிவி இருக்கா? கோயில் நிர்வாகத்து சைடு என்ன அதெல்லாம் இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.